ஓம் சாந்தி. 21/2/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் புத்தியின் தொடர்பு சிறிது கூட வேறெங்கும் அலையக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். தேகத்தை நினைவு செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. கேள்வி: அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியம் எது? பதில்: ஆத்மா உயிருடன் வாழ்ந்து கொண்டே இருந்து ஒரு தந்தையினுடையவராக ஆகுவது, வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பது, தேக அபிமானம் முற்றிலும் நீங்கி விடுவது, இதுதான் உயர்ந்த லட்சியமாகும். நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை ஏற்பட்டு விட வேண்டும். இதுதான் மிக பெரிய லட்சியம். இதன் மூலம் கர்மாதீத நிலையை அடைவீர்கள். முரளியின் பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது இந்த பாடலும் தவறுதான். அன்பிற்கு பதிலாக ஞான கடல் என்று இருக்க வேண்டும். இது பக்தி மார்க்கத்தின் மகிமையாகும். அதாவது இறைவனை நீங்க அன்பு கடல் அப்படின்னு மகிமை செய்யறாங்க. ஆனா அவர் அன்பு கடலன்னு எப்படி தெரிஞ்சது? முதல்ல அவர் ஞானக்கடல், ஞானம் கொடுக்கும் போதுதான் அவர் அன்பு கடல் அப்படின்றது புரியுது இல்லையா? ஞானம் கிடைச்ச பின்னாடி தானே அவரை நினைக்க முடியுது, அவரை புரிஞ்சுக்க முடியுது. ஆகையால நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள் என்பதற்கு பதிலாக நீங்கள் ஞான கடலாக இருக்கிறீர்கள் என்று இருக்க வேண்டும் அப்படின்றார். முதலில் தந்தை ஞான கடலாக இருக்கிறார். குழந்தைகளிடம் சிறிது ஞானம் இருந்தாலும் மிக உயர்ந்த பதவியை அடைவார்கள். அதாவது லௌகீகத்துல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஒரு குழந்தைக்கு தந்தை மீது அன்பு இருக்கு, அப்பா உங்க மீது அன்பு இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா தந்தையினுடைய ஆஸ்தி கிடைச்சிடுமா? தந்தையினுடைய சொல்படி நடக்கணும், நடத்தை நல்லா இருக்கணும், அப்பதான் அந்த தந்தையினுடைய ஆஸ்தி அடைய முடியும். அதே போல இங்கேயும் பாபா கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் சரி, அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைச்சிடும்ன்றார். அடுத்தது பாபா தில்வாலா கோவிலை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். அது ஜட தில்வாலா கோவில். இது அதாவது மதுபன் பாண்டவ பவன் உயிரோட்டமான தில்வாலா கோவில் ஆகும். இதுவும் அதிசயம் அல்லவா? எங்கு ஜட நினைவு சின்னம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் உயிரோட்டமாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் இதையெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்வார்களா என்ன? நாளடைவில் இது இறை தந்தையின் பல்கலைக்கழகம். இங்கு பகவான் கற்பிக்கிறார். இதைவிட உயர்ந்த பல்கலைக்கழகம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த தில்வாலா கோவில் உங்களுடைய மிக சரியான, அதாவது அக்யூரேட்டான நினைவு சின்னமாகும். சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் என்றால் அவசியம் அவர் அவதரித்திருக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது அவதரித்தார், அவர் வந்து என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அதேபோல் 100 புஜங்கள் 1000 புஜங்கள் உடையவர் என்று பிரம்மாவிற்கு தான் சொல்கிறார்கள். விஷ்ணு அல்லது சங்கருக்கு இத்தனை புஜங்கள் உடையவர் என்று சொல்வதில்லை. பிரம்மாவிற்கு ஏன் சொல்கிறார்கள்? எல்லாமே இந்த பிரஜாபிதா பிரம்மாவின் வம்சாவளி அல்லவா? மற்றபடி இது புஜங்களுடைய விஷயம் அல்ல. அதாவது புது உலக ஸ்தாபனையில உதவி செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால பிரம்மா 100 புஜங்கள் உடையவர், 1000 புஜங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே விஷ்ணுவுக்கோ சங்கரருக்கோ அப்படி சொல்றதில்லை அப்படின்றார். ஞான கடல் என்று கிருஷ்ணரை சொல்ல முடியாது. அவர் படைப்பு, அதாவது படைக்கப்பட்டவர். படைப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தைதான் அனைவருக்கும் ஆஸ்தி கொடுப்பார், வீட்டிற்கு அழைத்து செல்வார். தந்தை மற்றும் ஆத்மாக்களின் வீடு
சைலன்ஸ் ஹோம் ஆகும். அதாவது அமைதியான வீடாகும். விஷ்ணுபுரியை தந்தையின் வீடு என்று சொல்ல முடியாது. இந்த அனைத்து விஷயங்களையும் புத்திசாலி குழந்தைகள்தான் தாரணை செய்ய முடியும். அடுத்தது பாபா உலகத்துல எவ்வளோ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பாஸ் ஆயிடுறாங்க, அப்போ அவங்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்குது அப்படின்றார். அதாவது ஒரு பிறவிக்காக அல்பகால சுகம் கிடைத்து விடுகிறது. அது அழியக்கூடிய வருமானம். உங்களுக்கு பாபா எதிர்காலத்திற்காக இந்த அழியாத வருமானத்தை செய்விக்கிறார். அவங்க எவ்வளவுதான் சம்பாதித்து வருமானத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் விநாசம் வரும்போது வருமானம் குறைந்து விடுகிறது. ஆனா பார்க்கறதுக்கு நமக்கு என்ன தோணுது? அவங்க சம்பாதிச்சுட்டே இருக்காங்க, அவங்களுடைய வருமானம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதே என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் அப்படி இல்லை. இவை அனைத்தும் அழிந்து போக போகிறது. தன்னுடைய சத்கதிக்காக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆசிரியரின் வழிப்படி மாணவர்கள் நடக்கவில்லை என்றால் எதற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது ஸ்கூலுக்கும் போய் படிக்கல, ஆசிரியருடைய வழிப்படி நடக்கலைன்னா அந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? எந்த வேலைக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுபோல இங்கேயும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி வழிப்படி நடக்கலைன்னா நல்ல பதவி கிடைக்காதுன்ற அர்த்தத்துல சொல்றார். அனைவரும் வரிசை கிரமமான முயற்சியாளர்களாக இருக்கிறீர்கள். என்னால் இதை செய்ய முடியாது என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் பிறகு அவர்கள் என்ன கற்றுக்கொள்வார்கள்? கற்றுக்கொண்டு புத்திசாலியாக ஆக வேண்டும். இவர்கள் நன்றாக புரிய வைக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஆத்மா உயிருடன் வாழ்ந்து கொண்டே இருந்து தந்தையினுடையவராக ஆக வேண்டும். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும். இது மிக உயர்ந்த லட்சியமாகும். அதாவது ஞானம் கேட்குறாங்க, நல்லா சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாபா என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க சொல்ற ஞானத்தை கேட்டு அவங்க உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருந்து தந்தையினுடையவராகி எனக்கு ஒரு பாபா தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பாபா நினைவுல இருக்கணும். தேக அபிமானம் முற்றிலும் நீங்கிடணும். இதுதான் உயர்ந்த லட்சியம் அப்படின்றார். அதாவது பாபா கிட்ட கத்துக்கிட்டு சொல்லணும் தான், அதோடு முடிஞ்சிடுதுன்னு நினைக்க கூடாது. நம்ம சொல்லிட்டோம் ஞானம் அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்களை தகுதியானவர்களாக ஆக்கணும். அதுதான் உயர்ந்த லட்சியம் அப்படின்றார். அனைத்தையும் மறக்க வேண்டும். முழுமையாக ஆத்மா அபிமானி நிலை ஏற்பட்டுவிட வேண்டும். இது மிக பெரிய லட்சியமாகும். இந்த ஞானம் மிகவும் விசித்திரமான ஞானமாக இருக்கிறது. இதை பற்றி உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆத்மா எப்படி மாறுகிறது என்பது யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. இவை அனைத்தும் மறைமுகமான முயற்சியாகும். பாபாவும் மறைமுகமாக இருக்கிறார். நீங்கள் ராஜ்யத்தை எப்படி அடைகிறீர்கள்? யுத்தமோ போரோ எதுவும் கிடையாது. ஞானம் மற்றும் யோகத்தின் விஷயமாகும். அதாவது ஆத்மா இப்போ மாறிட்டு இருக்கு, அது கூட யாருக்கு தெரியறதில்ல. மறைமுகமா முயற்சி செய்துட்டு இருக்கிறோம், மாறிட்டு இருக்கிறோம். பாபாவும் மறைமுகமாக இருக்கிறார், இந்த கண்களுக்கு தெரியறதில்ல. ராஜ்யத்தை நம்ம எப்படி அடைகிறோம், அதுவும் மறைமுகமாக இருக்கு. யுத்தம் செய்து போர் புரிந்து நம்ம ராஜ்யத்தை அடையல. ஞான யோகத்தினுடைய விஷயம் அப்படின்றார். அதனால எல்லாரும் இதை புரிஞ்சுப்பாங்க, எல்லாருடைய புத்தியில இது பதியும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றார். இது சிவபாபாவின் பண்டகசாலை ஆகும். சிவபாபாவின் பண்டாராவில் நீங்கள் சேவை செய்கிறீர்கள். சேவை செய்யவில்லை என்றால் மிக சிறிய பதவி அடைவீர்கள். தந்தையிடம் சேவைக்காக வந்திருக்கிறீர்கள். ஆனால் சேவை செய்யவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும்? ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது.
ஆகையால் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரர்கள் ஆகுவார்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் ராவணனின் மீது வெற்றி அடைகிறீர்கள். மற்றபடி எந்த யுத்தமும் இல்லை. யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலக ராஜ்யத்தை அடைகிறீர்கள். எவ்வளவு மறைமுகமான விஷயமாக இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த தேகதாரியின் மீதும் பற்று வைக்க கூடாது. ஷரீரத்தை நினைவு செய்வது என்பது பூதங்களை நினைவு செய்வதாகும். ஆகையால் யாருடைய பெயர் உருவத்திலும் மாட்டிக்கொள்ள கூடாது. தன்னுடைய தேகத்தையும் மறக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எதிர்காலத்திற்காக அழிவற்ற ஞானத்தை சேமிக்க வேண்டும். புத்திசாலியாகி ஞான பாயிண்ட்களை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். எதை தந்தை புரிய வைத்திருக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். வரதானம். கல்ப கல்பத்தின் வெற்றியாளன் என்ற நினைவின் ஆதாரத்தில் மாயை எதிரியை வாவென்று அழைக்கக்கூடிய, அதாவது மாயாவிற்கு சவால் விடக்கூடிய மகாவீர் வெற்றியாளர் ஆகுங்கள். மகாவீர் வெற்றியாளர் குழந்தைகள் பேப்பரை பார்த்து, அதாவது சோதனை தாளை பார்த்து பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் திரிகாலதர்ஷியாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் கல்ப கல்பத்தின் வெற்றியாளர் என்பதை அறிவார்கள். மகாவீரர்கள் ஒருபோதும் பாபா என்னிடம் மாயாவை அனுப்பாதீர்கள், கிருபை காட்டுங்கள், ஆசீர்வாதம் செய்யுங்கள், சக்தி கொடுங்கள், என்ன செய்வது, ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று சொல்ல முடியாது. இதுவும் பலவீனமாகும். மகாவீரர்கள் நீ வா, ஆனால் நான் தான் வெற்றி அடைவேன் என்று எதிரியை அழைப்பார்கள். அதனால பாபா மாயை அனுப்பாதீங்க, கிருபை காட்டுங்க, ஆசீர்வாதம் செய்யுங்க, சக்தி கொடுங்க, பாபா நான் என்ன செய்யட்டும், வழி சொல்லுங்க, இதெல்லாமே பலவீனத்தினுடைய அடையாளங்கள். ஆகையால பாபா சொல்றார், அந்த வெற்றி அடையக்கூடிய மனநிலை இருக்கணும். வின்னிங் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்ததுன்னா எதிரியை பார்த்து வா, நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், நான் வெற்றி அடைந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லணும். அப்பதான் மகாவீரர் வெற்றியாளர் ஆக முடியும் அப்படின்றார். ஸ்லோகன். காலத்தின் அறிவிப்பு சமம் ஆகுங்கள் மற்றும் நிரம்பியவர் ஆகுங்கள் என்பதாகும். காலமும் நமக்கு அறிவிப்பு கொடுக்குது. இது பாருங்க, சங்கம யுகம் முடிய போகுது, அடுத்தது சத்தியுகம் வரப்போகுது. ஆகையால நீங்க சமமானவர்கள் ஆகணும், நிரம்பியவர்கள் ஆகணும் அப்படின்னு காலமும் நமக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்கு. அவ்யக்த சமிகை. எந்த ஒரு விஷயத்திலும் சித்தி அடைவதற்கு, அதாவது நினைத்ததை அடைவதற்கு, ஒன்று ஏகாந்தம், இன்னொன்று ஒருமுகத்தன்மை தேவை. இந்த இரண்டு விதிகளின் மூலம் சித்தி அடைவீர்கள். எப்படி உங்களுடைய நினைவு சின்னங்களின் மூலம் வெற்றி அடைபவர்கள் விசேஷமாக ஏகாந்தவாசி மற்றும் ஒருமுகத்தன்மை என்ற இரண்டு விதிகளை கடைபிடிக்கிறார்கள். அதாவது பக்தியில கூட சித்தி அடையணும்னா கண்டிப்பா அவங்க ஏகாந்தவாசியாக தான் இருப்பாங்க. தனிமையில இருந்து முயற்சி செய்வாங்க. அவங்களுக்கு ஒருமுகத்தன்மை அவ்வளோ நல்லா இருக்கும். மந்திரம் சொல்றாங்கன்னா 1,00,000 முறை கூட சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட எங்கேயும் வார்த்தை ஸ்லிப் ஆகக்கூடாது, மைண்ட் அங்கே இங்கே போகக்கூடாது. அப்படி சாதனை செய்துதான் அவங்க சித்தி அடைவாங்க. அதுபோல உங்களுக்கும் இது ரெண்டு தேவை. ஏகாந்தவாசியாக இருக்கணும், பாபாவை நினைக்கும் போது அவ்வளோ ஒருமுகத்தன்மையோடு நினைக்கணும் அப்படின்றார்.
இந்த விதியையே நீங்களும் சாக்காரத்தில் கடைப்பிடியுங்கள். அதாவது உங்களுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருமுக தன்மையில் குறை இருக்கின்ற காரணத்தினால்தான் திட நிச்சயத்திலும் குறை ஏற்படுகிறது. ஏகாந்த வாசியில் குறை இருக்கின்ற காரணத்தினால் சாதாரண சங்கல்பம் விதையை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. ஆகையால் இந்த விதியின் மூலம் சித்தி சொரூபம் ஆகுங்கள். ஓம் சாந்தி. சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து ஜோதிஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம், ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். ஜோதிஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம், ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே, அல்லாஹ் ஒருவரே, அந்த ஆதிசக்தி தந்தை சிவன் என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம், நாம் சத்யுகம் சென்று